வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் உள்ள குமரன் சில்க்ஸ் கடையில் 9 லட்சம் ரூபாய் கொள்ளை. சீலிங்கை உடைத்து கொள்ளையடித்தவர்களை தேடுகிறது காவல்துறை. சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க தமிழக அரசு முடிவு. வருவாய் குறைவான பேருந்துகளை விடியல் பயண திட்டத்தில் சேர்க்க திட்டம். 117 கோடி ரூபாயில் 14 கோயில்களில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல். 5 கோயில்களில் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி என திமுக மருத்துவரணி மாநில செயலாளர் எழிலன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஹிந்தி படிப்பதை எதிர்க்கவில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். சில நண்பர்கள் அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. What is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics, but certainly Government of India is committed to implement NEP, and there are certain conditions with NEP. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. இந்தியாவிலே ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான் இருக்கிறதுலே. டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்றைக்கி உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2 நாள் பயணமாக வரும் 25ஆம் தேதி கோவை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 25ஆம் தேதி ஈஷா யோகா மைய சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதுடன் 26ஆம் தேதி 5 மாவட்ட பாஜக அலுவலகங்களை காணொலியில் திறந்து வைக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்பில் சிபாரிசு கேட்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் காட்டம். 6 மாதம் அமைதியாக இருந்தால் அதிமுகவில் சேர்க்க பரிசீலிப்போம் என கூறிய ராஜன் செல்லப்பாவிற்கு பதில். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில்தான் டெபாசிட் இழந்ததற்கு காரணமே ஆர்.பி. உதயகுமார் தான் என ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. தனக்கு எதிராக பன்னீர்செல்வம் என்ற பெயரில் பலரை களமிறக்கியதாகவும் புகார். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்ற மத்திய இணையமைச்சர் எல். முருகன். 5 பேரை தவிர மற்றவர்களை அடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்திய காவலர்கள். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர். பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து தோளில் தூக்கிச் சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்தில் தலைவரும் துணைத் தலைவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பணம் கையாடல் தொடர்பாக பொதுவெளியில் இரு தரப்பினரும் மாறி மாறி வசைபாடி கொண்டதால் மக்கள் அதிர்ச்சி. கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற அதிகாரிகளுக்கு பெண் நூதன முறையில் இடையூறு. கை குழந்தையுடன் ஜேசிபி வாகனம் முன்பு அமர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்ற விடாமல் வாக்குவாதம். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி. சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை.
நலக்குறைவால் அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தண்ணீர் பாட்டில் தகராறில் பெட்டிக்கடை மீது தாக்குதல். மூன்று பேரை கைது செய்தது காவல்துறை. மாமல்லபுரம் கலசயன பெருமாள் கோயிலில் மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார் நடிகர் சிவகார்த்திகேயன். பக்தர்கள் மற்றும் நரிக்குறவ பெண்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். ஈரோடு அந்தியூர் அருகே சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி ஆண் யானை உயிரிழப்பு. விவசாயி கைது செய்யப்பட்ட நிலையில் மின்சாரத்தை துண்டிக்க விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. குஜராத்தின் புஜ் பகுதியில் முதியவரை முட்டிய மாடு. 5 அடி உயரத்திற்கு தூக்கி வீசப்பட்டதில் முதியவர் படுகாயம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் அதிமுகவில் இணைய வேண்டுமானால் 6 மாதம் அமைதி காக்க வேண்டும் என ராஜன் செல்லப்பா கூறியிருந்த நிலையில் யாருடைய சிபாரிசும் தேவையில்லை என்று ஓபிஎஸ் பதிலளித்துள்ளார். திமுக என்ற இயக்கம் வளர்றது சின்ன சின்ன இடையூறுகள் பண்ணாதீங்க. நீங்க வெளியே உண்மையிலே அதிமுக இணையணும்னு நினைச்சா நீங்க இந்த கட்சியில் சேரணும்னு நினைச்சா ரகசியமா சொல்லி விடலாம். இதுக்கு வெளிப்படையாக நீங்க சொல்ல அவசியம் கிடையாது. அருமையை நான் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியார்ட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறோம். பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாணன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தியையும் ஒற்றையாட்சி முறையையும் பாஜக அரசு திணிக்க முயற்சிப்பதாக திமுக மருத்துவரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் RSS சித்தாந்த கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என திட்டவட்டமாக கூறிய எழிலன் ஹிந்தி திணிப்பிற்கு தாங்கள் எதிரி என்றும் ஹிந்தியை விரும்புபவர்கள் படிக்கலாம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள்தான் பின்பற்றப்படும் என்று கூறிய அவர் தமிழக அரசின் திட்டங்களால் மாணவர்களின் கற்றல் திறன் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மத்திய அரசின் கேவி பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களே இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். படிவங்கள் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி பேசுவதற்கான பேஜஸ் அலாட் பண்ணிட்டோம். பிறகு பிற மொழிக்கு எப்படி அவங்க செயல் திட்டங்கள் வடிக்க போறாங்க, எந்த வகையான கோப்புகள் கிடையாது. உண்மையா NDP பத்தி நம்ம கேட்கணும்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி கேட்கணும்னா, ஜிடிபியில அதாவது ஜிடிபியில 6% நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு NDP பாலிசி சொல்லுது. நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசு NDP 20 இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, 24 வரைக்கும் உங்க பட்ஜெட்ல 6% ஜிடிபி அலாட் பண்ணணும்னு சொல்லி NDP சொல்லுது. முதல் NDP நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 2% தாண்டறது இல்ல உங்களோட பட்ஜெட் அலோகேஷன். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் எச்சரிப்பது ஒரு நாகரீகமான அளவுகோல் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்வி நிதி தமிழ்நாட்டிற்கான கடன் அல்ல, உரிமை என்று கூறினார். நேற்றைய தினம் கூட நாங்கள் சொல்லுவதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இந்த மிரட்டல் துறையில் மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார். இந்த மிரட்டல் எல்லாம் கல்வித்துறைக்கும் மாணவர்கள் வளர்ச்சிக்கும் பயன் தராது. நாங்கள் உங்களிடம் கடனாக பெறவில்லை, நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. எங்களுக்குரிய உரிமையை, எங்களுக்குரிய உணர்வை தாய் என்று கேட்கிற பொழுது அதை ஏகடியம் பேசுகிறார்கள் அமைச்சர் என்று சொன்னால்
தமிழ் உணர்வை, தமிழ் மொழி கல்வியை பாதிக்கடைய செய்கிற ஒன்றிய அரசுடைய செயல் மாணவர் நலனுக்கு எதிரானது. மாணவர்கள் கொந்தளித்த நிலையில் இருக்கிறார்கள். தமிழகத்தின் தன்னிலையை காட்ட வரும் என்று முதலமைச்சர் எச்சரிப்பது ஒரு நாகரிகமான அளவுகோல் என்பதை ஒன்றிய அரசு புரிந்து உரிய வழியில் விரைந்து நிதியை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சில நண்பர்கள் அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். Respect all the language. This NEP envisioned by Honorable Prime Minister Modi is giving emphasis to mother tongue. हम तो काशी तमिल, we are organizing Kashi Tamil Sangamam to encourage the Tamil civilization, Tamil culture and Tamil language. Tamil is one among the oldest language of our civilization. But what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics, but certainly Government of India is committed to implement NEP, and there are certain conditions with NEP. So